That's like a soaking up, like up a sound. There's a microphone up, though we pitching round. That for the brave and nice, that flank to puff the ground. There's somebody always thinking about the shoulder. That's like a soaking up, like up a sound. There's a microphone up, though we pitching round. That for the brave and nice, that flank to puff the ground. There's somebody always thinking about the shoulder. What do you see? 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 ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளூர்ல இருக்கிற நம்ம வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல வெட்டரன்ஸ் ஸ்டார் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அனைவரையும் நம்ம மீட் பண்ண போறோம். இதுல நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல ஜாப், பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அண்ட் கோச்சஸ், நல்ல இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து வீரர்களும் சிறப்பான முறையில் இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் பிளேயர் வெட்டரன் ஸ்டார் பிளேயரை தான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். இதில் என்னன்னு சொன்னால் எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ கோச்சிங் கேம்ப். இதனால் பயனடைஞ்சவங்க நூற்றுக்கணக்கானவங்க மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கானவங்க இதில் இருக்காங்க. ஸோ அதனுடைய பயிற்சியாளர்கள் யார் யார் விளையாடுறாங்க, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஆல் வெட்டரன் ஸ்டார் பிளேயர் எல்லாரையும் நம்ம மீட் பண்ண போறோம், அவங்களோட பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ. இங்க வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் உருவாயிருக்காங்க. ஸோ வெட்டரன் ஸ்டார்னாலே இன்னைக்கு வெள்ளூர்ல இவங்க இருக்கிற இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இங்க உருவாயிருக்காங்க, யார் யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இந்த ஆக்சுவலாக ஜான் மன்ரோஸ்ன்ட்டு ஸ்பெயின்லேருந்து வந்தாருங்க. அவர் ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு. இங்கே வெள்ளூர் சிஎம்சிக்கு வரும்போது இந்த சின்ன பசங்க அந்த கோடையடி குப்புசாமி ஸ்கூலாண்ட பார்த்துட்டு அங்கே பசங்க சாக்கர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மோர் தென் 55 இயர்ஸாக இந்த கிளப் இருக்குது ஆக்சுவலாக ஜான் மன்ரோஸ்ன்ட்டு. அதுக்கப்புறமா அவர் தவறிட்டார். எங்களுக்கு ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குங்க, பாகாயம் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், வெள்ளூர் முஸ்லீம் ஹை ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அது அப்புறமா சாக்கர் அகாடமின்னு சொல்லிட்டு அவர் மன்ரோஸ் பேர்லேயே சாக்கர் அகாடமி கிளப்னு போயிட்டுருக்கு. இங்கே விளையாடி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வெளில போயிருக்காங்க. ஆக்சுவலாக பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா பசங்களுக்கு விளையாடி ஒரு ஜாப் கிடைக்கணும். ஸோ எய்தர் போலீஸ் ஜாபாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாக்கர் என்எல்சி இல்லை அந்த கோச்சிங்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இந்த கிளப்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை அதிகமாகவும் இருக்கலாம், நிறைய பேர் போயிருக்காங்க, விளையாடிருக்காங்க. இந்தியா லெவலில் விளையாடிருக்காங்க. ஸ்டேட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதில் நிறைய பேர் இருக்காங்க, ஏராளமான பேர் இருக்காங்க. ஸோ இப்போ சின்ன பசங்க ஜூனியர் ஸ்டேட்டு யூனிவர்சிட்டி நிறைய பேர் போயிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்போ நம்ம ஸ்டார் பிளேயர்ஸோட நிறைய மீட் பண்ணியிருக்கோம். இங்கேயே பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் ஸ்டார்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஆர்மி நிறைய அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேஷனல் லெவல் ரெஃப்ரி அம்பையருங்க இங்கே இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு மனிதரை ஃபுட்பால் பிளேயர்னாலே இவர் தெரியாத இருக்க மாட்டாங்க. ஸோ சாரை இப்போ மீட் பண்ணலாம். சார் நிறைய அஃபிஷியல்ஸ் எல்லாம் சரி உருவாக்கிய பெருமை ஒரு சேரும். பிகினர்ஸும் சரி, அவங்க சண்டே இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெரி ஸ்டார் பிளேயராக இருக்காரு. அவரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சார் இதனோட வளர்ச்சிகளை பற்றி அடுத்து எப்படி கொண்டு போறாங்கன்னு ஃபுட்பாலோட வளர்ச்சி கேட்கலாம். வணக்கம். நான் என்னுடைய வயது 67. 10 வயசுலேருந்து ஃபுட்பால் ஆடுறேன். 10 வயசுலேருந்து ஃபுட்பால் ஆடுறேன். ஃப்ரீ சர்வீஸு. இவங்கெல்லாம் ஜூனியருங்க, சப் ஜூனியரு, ஒரு 5 தலைமுறை 7 தலைமுறை விளையாடுறாங்க. இது செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக நான் எல்லாருக்கும் பண்ணின்னு இருக்கிறேன். நான் ஒரு கிளப்பு இல்லை, எல்லா கிளப்புக்கும் பொதுவானவன். நான் சொல்கிறதெல்லாம் இவங்க செய்கிறாங்க. அப்புறமா அப்பாயின்மெண்ட்டில் போகிறாங்க. இன்றைக்கி அந்த ஃபுட்பாலு இங்கே அழியாமல் நாங்கள் காப்பாற்றின்னு இருக்கிறோம். இதுதான் மெயின். இந்த இன்னொருத்தர் வராரு, நெப்போலியன்றவர், இந்த வெங்கடேஸ்வரா ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவரு சில இதெல்லாம் சொல்லுவார்.
அவரால் தான் அந்த ஆ ஆ பசங்களுக்கு கிரவுண்டு. ஃபுட்பால் இப்போ வெங்கடேஸ்வரா ஸ்கூல்னாலே அதனுடைய பிசிக்கல் டைரக்டர் அண்ட் கோச், தலைமை ஆசிரியர் நெப்போலியன் சார் தான். ஃபுட்பால் பிளேயர் யாரும் அண்ணனை பற்றி தெரியாத இருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுங்களையும் சரி பிளேயரையும் உருவாக்கி நிறைய அச்சீவ்மெண்ட். ஸோ சார் இப்போ வந்திருக்காரு. அவருடைய இந்த ஃபுட்பாலை பற்றி என்ன வளர்ச்சிகள் அடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு கேட்கும். ஹலோ சார். சார் குட் மார்னிங் டு ஆல். சார் வெள்ளூரோட பிக்கெஸ்ட் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் எங்கேயும் கிடையாது சார். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இருக்குது, அவங்க யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. வெள்ளூரில் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் பப்ளிக் மோட்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேலூர் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வேலூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் ஒன்று தான். வேறு எந்த ஸ்கூலுமே அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒலிம்பிக்கில் வந்து லாஸ்ட்டில் வரோம், ஏஷியன் கேம்ஸில் கடைசியில் வரோன்னா ரீசன் வந்து நோ ஸ்கூல்ஸ் அலோவ் டு என்கரேஜ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். அதுதான் ரீசன். அலோவ் பண்ணலாம் எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணலாம். மார்னிங் 6 to 7:30, ஈவினிங் 5 to 6 பப்ளிக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஈவன் ஓல்டு பீப்புளுக்கு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் ஃப்ரீ கோச்சிங் கேம்ப் ஃபுட்பாலுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய முக்கியமான ஒரு பயிற்சியாளர் மதன் ப்ரோ அவர்களை இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து இந்த ஃப்ரீ கோச்சிங் பிள்ளைங்களை பிகினர்ஸ் எப்படி உருவாக்குறாரு, ஃபிட்னஸ் லெவல் எப்படி, அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது பேசுவார். ஹலோ, குட் மார்னிங். இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். ஃபுட்பாலு எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் சீனியர்ஸு. இன்னைய வரைக்கும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். நான் 12வது படிக்கும்போது இப்போ 12 வயசுலேருந்து ஃபுட்பால் விளையாட வந்தேன். இன்னைய வரைக்கும் ஒரே கிளப்பில் தான் விளையாடுறேன், வேற எந்த கிளப்லையும் விளையாடல. உள்ள கிரவுண்டுக்குள்ளே யார் திட்டினாலும் சீனியர்ஸு திரும்பி கிரவுண்டு முடிச்சோம்னா அதை மறந்துடுவோம், அடுத்த நாள் திரும்பியும் வருவோம். ரெகுலராக வரணும் ப்ராக்டிஸுக்கு. எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க. எங்களுக்கு அமைஞ்ச சீனியர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா சீனியர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னி வரைக்கும் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனையோ கிளப்பு வந்துச்சு, எந்த கிளப்புமே இவ்வளோ நாள் யாருமே ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஜான் மன்ரோஸ் கிளப் மட்டும்தான் இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாள் விளையாடிட்டே தான் இருக்கும். இன்னமும் விளையாடிட்டு தான் இருப்போம். புது புது பிளேயரை உருவாக்குறோம். எல்லாருமே இருக்காங்க. எங்களுக்கு அமைஞ்ச சீனியர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. இவர் இருக்காரு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இவர் கேம் எல்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். இவங்க அண்ணா எல்லாருமே, அவங்களுடைய சன் இருக்காரு, இந்த நிர்மல் இருக்காப்ல, இந்த அண்ணன் இருக்காரு, சசி சார் இருக்காரு, எல்லாருமே சரி. அந்த மாதிரி ரெகுலரா வரணும். திட்டத்தை பத்தி யாரும் கவலையே பட தேவையில்லை. வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபுட்சல் கிரவுண்ட் ஆகி போச்சு. காசு கொடுத்து விளையாடணும், பையன் விளையாடணும்னு சந்தோஷப்படுறாங்க பேரண்ட்ஸ். ஆனா வேர்வை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிரவுண்டுக்கு வந்தாதான் அடிப்பட்டாதான் விளையாட முடியும். வெளியே வரணும். 5 பேர் விளையாடுறதெல்லாம் விளையாட்டே கிடையாது. ஃபுட்பால்னா 11 பேர் விளையாடணும். பெரிய கிரவுண்ட்ல விளையாடினாதான் விளையாட முடியும். ஃபுட்சல் கிரவுண்ட்லாம் இன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது, சும்மா காசு காண்டி. ரெகுலரா வாங்க, எதையும் கவலைப்படாதீங்க. கத்துத்தர நாங்க இருக்கோம். கத்துக்கிறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா நாங்க கத்துத்தரோம். இந்த இன்னொருத்தர் இருக்காரு, நம்ம கோச், இவரும் எடுத்துட்டு இருக்காரு, இப்பதான் முடிச்சாரு. எல்லாருமே இருக்காங்க சீனியர்ஸ். நீங்க வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிளேயரோட கோச்சிங் ஃப்ரீ கேம்பை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஆர்மி, மிலிட்ரி, ஐசிஎஃப், இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து போயிட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது அழகாக அந்த டிபார்ட்மெண்ட் டீமை ஹேண்டில் பண்ணுறாரு. ஃபிட்னஸ் லெவல்லையும் அழகாக பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஸ்டார் பிளேயரை இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சார், டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, மேற்கொண்டு இதை எப்படி கொண்டு போக போறீங்க? எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் வந்து சாக்கர் அகாடமியில் வந்து 10th படிக்கும் போதுலேருந்து விளையாடுறேன். தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. இப்போ பொதுவாக என்ன ஒரு நிலவரம் நடக்குதுன்னா, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனால் தான் வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்ன்ற ஒரு நிலமை இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து 10th படிக்கும்போது சாக்கர் அகாடமி தான் சேர்த்தாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டார் பிளேயர். நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளப்பில் விளையாடிருக்காங்க, பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லாமே எனக்கு ஸ்டார் பிளேயர். அவங்ககிட்ட இருந்து நான் பேசிக் கற்றுக்கிறதுனால மற்ற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் என்ன குவாலிட்டியான பேசிக் கற்றுக் கொடுப்பாங்களோ அதெல்லாம் நான் இங்கேயே கற்றுக்கினேன். தொடர்ந்து 3 வருஷம் யூனிவர்சிட்டி விளையாடினேன். படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். நீ நான் வேலைக்கு சேர்ந்து 14 வருஷம் கண்டினியூ ஆகுது. 14 வருஷமாகவும் ஃபுட்பால் கண்டினியூவாக விளையாடுறேன். அதுக்கெல்லாம் யார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர் பிளேயர் தான். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு டஃப் கொடுத்து விளையாடுவாங்க. அதனால் அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து எவ்வளோ குவாலிட்டியான ஃபுட்பால் சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் காசு தான்.
ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் சீனியர் பிளேயர் அவங்களோட ஓன் மணியை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி கேம்ப் எடுக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுட்பால் வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியான ஃபுட்பால் கற்றுக்கணுன்னா இங்கே மட்டும்தான் கற்றுக்க முடியும் சாக்கர் அகாடமியில். அதுவும் பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல், எது ஒரு கலையை வந்து அது காசுக்கு விற்காமல் அவங்க கற்றுக் கொடுத்த கலையை எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம். எங்கள் சீனியருங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு தான் போவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக சாக்கர் அகாடமிக்கு வரலாம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நாங்கள் ஃபுட்பால் கேம்ப் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸில் கூட வந்து சேர்றாங்க. சேர்ந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் விளையாடுறாங்க, அதோட வந்து ஃபுட்பால் விட்டுறாங்க. ஃபுட்பால் வந்து கடைசி வரைக்கும் விடக்கூடாது. அதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் சீனியர்ஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் விளையாடுறாரு. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 67 வயசு ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் எங்கள் கூட விளையாடுறாரு. அவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால் வந்து ஃபுட்பால் விளையாடணும், சாவர வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ இந்த சாக்கர் அகாடமிக்கு நிறைய பிளேயர்ஸுங்க அஃபிஷியல்ஸ் இருந்தாலையும் இதில் பெரிய காலேஜஸ் விஐடியிலேருந்து ஊரிஸ் காலேஜ்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்கே ஃப்ரீ கேம்பில் 8 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கேரியரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி ஒரு பெஸ்ட் பிளேயராக இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு பிளேயரை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். தம்பி, நீங்கள் எப்பத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரி வளர்ச்சி, உங்களோட வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் காரணம், இப்போ எந்த லெவல் யுனிவர்சிட்டி ஆல் இண்டியா லெவலில் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் போகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் வந்து கிட்லேருந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து லைக் இங்கே சாக்கரில் விளையாடின நிறைய பேர் வந்து மினிமம் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டேட்ஸில் எல்லாமே ஆடுறாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லா பேருமே யூனிவர்சிட்டி ஆடின பிளேயர்ஸ் தான். நானே 2 யூனிவர்சிட்டி ஆடிருக்கேன். அண்ட் தென் விளையாடுறது மட்டும் இல்லாமல் லைக் அதர் இந்த அஃபிஷியேட்டிங் ஒர்க்குக்கு எக்ஸாம் எழுதுறது, லைசன்ஸ்டு எக்ஸாம் எழுதுறது, கோச்சிங்க்கு லைசன்ஸ்டு எக்ஸாம் எழுதுறது. நானுமே டி லைசன்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் சீனியர்ஸ் வந்து லைக் அந்தந்த ஏஜுக்கு வந்து கரெக்டாக எஜுகேட் பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா லைக் நீங்கள் ராங்காக போகிறதுக்கு வழியே இருக்காது. லைக் இந்த ஏஜ் டு இந்த ஏஜ் நீங்கள் இது பண்ணணும், இதை முடிஞ்ச பிறகு லைக் ஒரு சர்டன் ஏஜ் இருக்குன்னா விளையாட முடியும். ஸோ அதை நீங்கள் தாண்டியுமே ஃபீல்டில் இருக்கணும்னா லைக் அதர் இது இருக்குது, நீங்கள் போர்ட் மெம்பர் அண்ட் தென் கோச்சாக இது பண்ணலாம். லைக் அது எல்லாமே வந்து ஈஸியாக பார்த்து வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. லைக் அதான் ரொம்ப முக்கியமானது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ லைக் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு இங்கே. ஏன்னா எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரெகுலராக இங்கே ப்ராக்டிஸ் இருக்குது. ஃப்ரீ கேம்ப் தான். உங்கள் கிட்ஸை கூட்டுவாங்க. அண்ட் தென் இனிஷியல் டேஸ்க்கு அவங்களுக்கு லைக் அந்த ஃபோனை விட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஷுவராக சாட்டர்டே சண்டே லைக் மார்னிங் 1 hour தான். அது வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸ் மூலியமாகவும் ரொம்ப இதுவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நல்ல இந்த சாக்கர் அகாடமியோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நிறைய பார்த்தோம். ஸோ இது போல் நிறைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அந்த அகாடமி சரி விசிட் பண்ணி நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாரையும் பார்க்கணுன்னா யூடியூப் மைண்ட் ப்ளோவிங் வெல்லூர் சேனல் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.